Hello students, welcome to Hiba Max 10th standard Max. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். அதில் சென்டம் சேலஞ்ச் வீடியோஸ் டே 9 டே 8 வரைக்கும் எல்லாரும் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முடிச்சிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நிறைய பேர் ஒரு வாட்டியும் கேட்குறீங்க, ரிவிஷன் எக்ஸாம் வருது, பரவாயில்ல வரட்டும், நமக்கு 5 கொஷின் தான் தரேன், 5 கொஷின் செய்யலாம் சரிங்களா. நான் இதை செய்வேன்ட்டு நீங்களா ஒரு முடிவுக்கு வாங்க சரிங்களா. ஏன்னா நிறைய பேர் இதே கேட்குறீங்க, ரிவிஷன் எக்ஸாம் வருது. ஓகேம்மா, நம்ம ரிவிஷன் எக்ஸாம் வந்தாலும் நம்ம ஒரு 1/2 an hour ஃபார் மேக்ஸ், நம்ம சென்டம் எய்ம் பண்ணுறோம்ல, சென்டம் எய்ம் பண்ணால் எவ்வளோ சூப்பராக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஸோ அதுக்காக நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 1/2 an hour எடுத்து வைக்கிறோம், அவ்வளோதான். நான் ஏன் ஃபஸ்ட்டே சொல்கிறேன்னா, அந்த மைண்ட் செட் இருக்குது பார்த்தீங்களா, நம்மளை வந்து வேலை பார்க்கவே விடாது. நான் முதல்ல அதை மாற்றிடணும். நான் படிச்சிடுவேன், இன்றைக்கி நான் இதை முடிச்சிடுவேன், கண்டிப்பாக என்னால் இது முடியும் அப்படின்ட்டு நினச்சிங்கன்னா தான் முடியும். டவுட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களால் படிக்க முடியாது. தமிழையும் படிக்க முடியாது, மேக்ஸையும் படிக்க முடியாது சரிங்களா. ஏன்னா நிறைய பேர் நம்ம என்ன படிக்கணும்னு யோசிக்கிறதுல டைம் போயிடும், செட்டில் ஆகி உட்காரத்துக்குள்ளே பாதி டைம் போயிடும், பாதி டைம் முடிஞ்சிடும். ஸோ அதனால ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க, நான் டெய்லி இந்த சென்டம் சேலஞ்சில் வர சம்ஸ் எல்லாம் நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்பேன் அப்படின்னு எழுதிடுங்க. நேற்றுக்கு ஸ்கூல் ரீஓப்பன் ஆனதுனால டே 9 நேற்றுக்கு போட முடியல, சாரி. ஸோ இன்னைக்கு அப்டேட் கொடுத்துருக்கேன், நான் நைட் இனி அனுப்புகிறேன். ஸோ ஸ்கூல் ரீஓப்பன் ஆச்சுன்னு உங்களுக்கும் தெரியும். ஸோ எனக்கும் கொஞ்சம் டைம், இனி ஸ்கெடியூல்ஸ் எல்லாம் ரொம்ப டைட்டாக போகுது. அதனால் நான் ஒரு 8:30 9 o'clock மேலே அனுப்புகிறேன். நீங்கள் காலையில் அந்த வேலையை பார்க்கலாம், ரைட். அண்ட் நெக்ஸ்ட் திங் என்ன கேட்கணும், நிறைய பேர் என்ன கேட்டிருக்கீங்கன்னா, கொஷின் பேப்பராக நான் இப்போ பார்க்கவா, இல்லை இம்பார்ட்டன்ட் கொஷின் பின்னாடி போவா, இல்லை லெசன் வைஸ் பார்க்குவான்னு. எல்லாருக்குமே ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், நீங்கள் எத்தனை கொஷின் எந்தெந்த லெசன்லேருந்து எடுப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். நான் ஆல்ரெடி அதுக்கு வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீக்கெண்ட் ஒரு வீடியோ செய்கிறேன் நான் சரிங்களா. ஃபஸ்ட்டு 5 lessons தரோ பண்ணிங்கன்னா 9 மார்க் எழுதலாம். அதே மாதிரி தான் 2 மார்க்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு 5 lessons ஆனால் தரோ பண்ணணும், எல்லாமே படிக்கணும். அதுலேயும் நான் அங்கங்கே படிப்பேன்னா கிடையாது. முதல்ல அந்த 5 லெசனை முடிங்க, அதுக்கப்புறம் 6 7 8 நீங்கள் வாங்க. சாப்டர் வைஸ் படிக்கிறீங்கன்னா இப்படி அந்த ஃபஸ்ட்டு 5 லெசன்லேயுமே ஃபஸ்ட்டு 5th லெசன் தான் படிக்கணும், அப்புறம் 4th லெசன், 3rd லெசன், 2nd லெசன், அப்புறம் 1st லெசன். இந்த ஆர்டரில் பண்ணாலும் உங்களால் ஈஸியாக போர்ஷன்ஸை கவர் பண்ண முடியும். நிறைய பேர் கேட்குற கேள்வினா, இவ்வளோ நாள் நான் படிக்கல, இப்போ நான் படிக்கணும்னு நினைக்கிறேன், சென்டம் எய்ம் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்னால் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியும். நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணுவீங்கன்ட்டு நீங்கள் தான் டிசைட் பண்ண முடியும் சரிங்களா. இப்போ உங்களால் சென்டம் எடுக்க முடியும் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எடுப்பீங்க. அதுக்கான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம் சரிங்களா. நான் எடுப்பேனா மாட்டேனா, ஒரு மிஸ்ஸு சொன்னாங்க நான் எடுக்க மாட்டேனா, அதனால் நான் எடுக்க மாட்டேனா கிடையாது சரிங்களா. காட் மட்டும்தான் நம்ம என்ன மார்க் வாங்க போகிறோன்றதை டிசைட் பண்ண முடியும். காட் என்ன பார்ப்பாங்க, நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமா இல்லையா, நம்ம அதுக்கான முயற்சிகளை எடுக்கிறோமா இல்லையா. இதெல்லாம் நம்ம செய்யும்போது கண்டிப்பாக நமக்கான ரிசல்ட் கரெக்டாக வரும். இன்றைக்கி டே 9 5 sums கொடுக்குறேன், எல்லாருமே பார்க்கணும். ஃபர்ஸ்ட் கொஷின் எக்ஸாம்பிள் 3.34. செகண்ட் கொஷின் 4.1 எக்ஸைஸ் 5th கொஷின், சைடில் டயக்ராம் இருக்கும். அடுத்து 3.1ல் ஃபஸ்ட்டு கொஷினும் செகண்ட் சப்டிவிஷன். நெக்ஸ்ட்டு 2.5 எக்ஸைஸ் 12th கொஷின். அடுத்தது எக்ஸாம்பிள் 1.24. இதெல்லாம் ஒரு மாடல் கொஷின் பேப்பரில் பார்த்துருந்தேன், நேற்றுக்கு என் டியூஷனில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த கொஷின் பேப்பர் வந்து ரிவிஷன் எக்ஸாமுக்கு, ஸோ அதில் இருக்கிற 5 மார்க்ஸ் கொடுத்துருக்கேன். நாளைக்கு பேலன்ஸ் இருக்கிறத கொடுக்குறேன் சரிங்களா. ஸோ இவ்வளோ தான் விஷயம். ஸோ இந்த 5 sum தான் இன்றைக்கி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போகிறீங்க. ஒருவேளை எனக்கு எஃப்எஃப்ஜியெல்லாம் நல்லா தெரியும், நான் அது நல்லா தரோவாக இருக்கேன், எனக்கு வந்து அந்த சம் வேணாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, அந்த சம்மை ஸ்கிப் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா 7th சாப்டர்லேருந்து ஒரு 5 மார்க்கை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. நான் அந்த ஆப்ஷனையும் தரேன் சரிங்களா. ஃபஸ்ட் லெசன்லேருந்தே கொடுக்குறீங்க அப்படின்னா, எனக்கு ஃபஸ்ட் லெசன் ரொம்ப முக்கியம், நான் 2 5 மார்க் அதுலேருந்து வரும், அப்போ நான் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் ஆகணும். இப்போ உங்களுக்கு அது ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்க, அதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தேவையில்லை நீங்கள் நினச்சிங்கன்னா, அதுக்கு அவ்வளோ ரிப்பீட் பண்ண வேணாம்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் 7th லெசன் ஒரு 6th லெசன்லேருந்து ஒரு 5 மார்க் எடுத்து மாற்றி எழுதிக்கோங்க சரிங்களா. ஆல் தி வெரி பெஸ்ட், நல்லபடியாக அட்டன் பண்ணுங்கள். எல்லா ரிவிஷன் எக்ஸாமும் சூப்பராக எழுதுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.